உதவி இயக்குனராக இருக்கும்போது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இயக்குனர்களை ஃபாலோ பண்ணுவோம். எல்லா இயக்குனர்களையும் பிடிக்கும். அதில் வந்து முக்கியமாக இந்தந்த இயக்குனர் அடுத்தடுத்து என்னென்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நான், என் நண்பர் மதன், பாலு, செல்வகுமார் இவங்க எல்லாம் பாக்கியா பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து பாலசேரன் சாருடைய லவ் டுடே வருது, அவரை ஃபாலோ பண்ணோம். அப்புறம் சசி சாருடைய சொல்லாமலே வருது, அவரை ஃபாலோ பண்ணுறோம். அவர் களஞ்சியம் சாருடைய பூமணி வருது, அவரை ஃபாலோ பண்ணுறோம். அந்த தருணத்தில் தினந்தோறும் அப்படின்னு நாகராஜ் சாருடைய படம் வருது. அவர் ரொம்ப அந்த படத்தை போய் நாங்கள் பார்த்துட்டு சொல்லாமலே வந்து பாக்கியராஜ் சார் எங்கே படம் பார்க்க போகிறாரோ ப்ரீவியஸோ அங்கே நாங்களும் போயிடுவோம் கூட. அப்போ வந்து சொல்லாமலே படம் பார்த்து சசி சார் வந்து குண்டந்துக்கு அப்படி தூக்கி சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், அடுத்த பாக்கியராஜ் சார் நீங்கள் அப்படின்னு பேசணும் அவர்கிட்ட. அவருக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரில அந்த திரைக்கதை அப்படின்னு. அதே மாதிரி தான் தினந்தோறும் படம் பார்த்துட்டு நான், மதன் சார், மதன் எல்லாரும் நாகராஜ் சாரை தேடி போய் அவர்கிட்ட கையை கொடுத்துட்டு வந்தோம். அந்த தினந்தோரில் வந்து அந்த ஒரு கர்ச்சிப் எடுத்து கொடுப்பாப்புல முரளி, அதில் ஒரு ஓட்டை இருக்கும், கிழிஞ்சு போன ஒரு கர்ச்சிப். அது எல்லாரும் உதவி இயக்குநர்கள் தங்களை பார்க்குறது மாதிரி எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு உதவி இயக்குனர் அந்த வறுமை அதை பார்க்கும்போது அந்த இது இருந்தது. அது இன்னும் அந்த ஓட்டை எனக்கு இன்னும் கண்ணில் இருக்குது, அந்த கர்ச்சிப்பில் இருந்த இது. அப்படிப்பட்ட நாகராஜ் சார் அடுத்த இடம் படம் பண்ண போகிறாரு அப்படின்னா விண்ணை நோக்கி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிறது. அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம இயக்குநர்கள் அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துளித்திருந்த காலம்னு சார் அவர் பண்ணுறாரு, பூமணி சார் பண்ணுறாரு, சசி சார் அடுத்து தெலுங்குக்கு போகிறாரு, அது சொல்லாமலே பண்ண. அந்த தினந்தோறும் நாகராஜ் சார் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோடு அந்த படம் வரவே இல்லை. அப்புறம் அப்பப்போ அங்கே இங்கே வசனகர்த்தாவாக சில படங்களில் ஒரு வசனம் மட்டும் பேசும், அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம் எல்லோரும். இந்த மனிதர் வரவே மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அப்போ நாங்கள் வந்து உதவி இயக்குனரை கூட ஆகலை, பாக்கியராஜ் சார் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் நான் உதவி இயக்குனர் ஆகி நான் 3 படம் ஆகி தயாரிப்பாளர் ஆகும்போது ஒரு நாள் என் ஆஃபீஸில் வந்து நாகராஜ் சார் நின்னார். நாகராஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்னார். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இந்த மாதிரி மத்தாப்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கண்டிப்பாக அந்த பூஜைக்கு வரணும் அப்படின்னாரு. நம்ம பிடிச்ச ஒரு இயக்குனர் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பயங்கர இதாக இருந்தது. அந்த இடத்துல எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. நானும் சசி சார்ந்தும் போயிருந்தோம் அந்த பூஜைக்கு. நாங்கள் 2 இருந்தோம், விளக்கேற்றி வச்சோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. அதே நாகராஜ் சார் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணி ஆடியோ லான்ச் பண்ணுறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும், நான் வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாரு. இன்விடேஷனை பார்க்கும்போதே அவர் பயங்கர அவர் மூஞ்சிலேயே ஒரு சந்தோஷம். படைப்பாளியாக நம்ம படைப்பை வந்து பெருசாக யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குதான்னு அப்படின்னு சொல்லுவோம். அது நல்லா வரும்போது தான் நம்மளை மீறி ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குங்கன்னு நம்மளை மீறி சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நாகராஜ் சாரும் சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு 4 தடவை சொன்னார். கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஒரு ஆடியன்ஸ் தான், ஒரு ஆடியன்ஸாக தான் படம் பார்ப்பேன், ஆடியன்ஸாக தான் படம் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த தினந்தோறும் மிகப்பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் லெவலில் மிகப்பெரிய அடையும். முக்கியமாக தயாரிப்பாளர் சொல்லணும், ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்டு 1 வருஷம் படம் பண்ணலாவே அவரை மறந்துடுவோம் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு 12 வருஷம் படம் பண்ண ஒரு இயக்குனரை கூட்டு வந்து படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா உண்மையிலே அந்த தயாரிப்பாளரை பாராட்டணும். இந்த படத்தில் அறிமுகமாகும் கதாநாயகன், நாயகி, கேமராமேன் ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. டைரக்டர் அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மத்தாப்பு கண்டிப்பாக எல்லாரும் மூஞ்சியிலும் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டி நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாரோட முகங்கள்லேயும் வந்து இயக்குனர் திரு தினந்தோறும் நாகராஜ் அவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆத்மார்த்தமாக வந்து விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த முதல் படைப்பு தினந்தோறும். அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து 96, 97 நினைக்கிறேன். அப்போ அந்த சாய் நகரில் அவரோட வீட்டுக்கு நான் போனேன் தேடி. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், வீட்டுக்கு தேடி போய் ஒரு பெரிய லெட்டர்லாம் எழுதிட்டு போய் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட நான் அந்த லெட்டர்லாம் கொடுத்தேன். நான் அந்த படத்தில் வந்து கதாநாயகி வந்து ஒரு அம்மிக்கல்லில் வந்து அம்மியை அரைப்பாங்க. அப்படி அரைக்கும்போது வந்து அவரோட அந்த இடுப்பு பகுதியை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி மேலெல்லாம் ஏற்றி விட்டு இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இதை பார்த்தேன், என்னடா அது இந்த அளவுக்கு எடுத்து பின்னெல்லாம் எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு அவங்க அந்த அம்மி அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க வச்சு. இதை பர்பஸாகவே ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு
நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், சார் அம்மி அரைக்கும் போது கூட ஒரு கேஷுவலாக இருக்கக்கூடாதா, எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு. இல்லை, நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்து அம்மி அரைக்கும் போது அப்படி தான் அரைப்பாங்க. ஸோ என்னோடய கதாநாயகி வந்து இப்படி அரைக்கும்போது வந்து அம்மி அரைக்கும்போது வந்து அந்த இடத்துல அது தேவையில்லைன்னு நான் நினச்சேன். அதை நான் பர்பஸாக தான் செஞ்சேன்னு. இந்த படத்தை நான் பார்த்தேன், மத்தாப்பு படத்தை. அன்னைக்கு அவர்கிட்ட என்ன கட்ஸ் இருந்துச்சோ அதே கட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அவர் அன்றைக்கி எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாரோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் நேர்மையாக இருக்கார். ரொம்ப ஒரு டீசெண்டான ஃபிலிமாக இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஜெயன் இந்த படத்தோட அறிமுக கதாநாயகன். அந்த பையன் வந்து இதுக்கு முன்னாடி சினிமா பற்றி எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட்டாக நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகனாக இயக்குனர் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு புது தயாரிப்பாளர் சுடலைக்கண் ராஜா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு உங்களை மாதிரி நானும் என்னோடய பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.